ஒரு 2-3 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐ வென்ட் த்ரூ அ வெரி பேட் பீரியட். துக்கம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன். ஃப்ரஸ்ட்ரேஷனில் பிடிக்கிறவன் அவன் நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம். நான் சீக்கிரம் ஜெயிச்சிருந்தேன்னா மேபி ஐ வுட் ஹவ் காட் கேரிட் அவே. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் தோல்வி பார்த்ததில்ல, கொஞ்சம் வசதியாக வாழ்ந்தவன். 30 இயர்ஸோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து இந்த ஒரு 8-9 வருஷம் வந்து காட்டிடுச்சு. ஐ ஹவ் பீன் ஃப்ரேம்ட் as bad. ஒரு 2-3 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 5 இயர்ஸ் ஐ வென்ட் த்ரூ அ வெரி பேட் பீரியட் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ். நான் சீக்கிரம் ஜெயிச்சிருந்தேன்னா மேபி ஐ வுட் ஹவ் காட் கேரிட் அவே. ஓகேயா? அண்ட் நான் வந்து மேபி கேரிட் அவே ஆயிருப்பேன். எனக்கு வந்து வெற்றி வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் தோல்வி பார்த்ததில்ல, கொஞ்சம் வசதியாக வாழ்ந்தவன், எதுலேயும் ஃபெயில் ஆனது கிடையாது, எல்லாம் நல்லா படித்து MBA வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஃபெயிலியர்ஸுங்கிறது வந்ததே கிடையாது லைஃப்பில். ஹாப்பியாக இருந்திருக்கேன் நான். ஆனால் நான் சினிமா வந்துட்டு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பர்சனல் லைஃப்லேயும் சரி, என்னோடய ப்ரொஃபஷ்னல்லையும் சரி, ரெண்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது எப்படின்னா என்னோட 25 இயர்ஸோட ஒரு 30 இயர்ஸோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து இந்த ஒரு 8-9 வருஷம் வந்து காட்டிடுச்சு. அந்த ஒட்டுமொத்த கஷ்டமும் வெளி உலகம் என்ன, பர்சனல் லைஃப் என்ன. ஆனால் இந்த 8 வருஷம் யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? அதில் ஏன் நான் வந்து யாரையுமே ப்ளேம் பண்ண விரும்பலை. எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது ஒவ்வொரு விதத்தில். ஆனால் நான் வந்து நிறைய இடங்களில் கெட்டவனா என்ன சொல்கிறது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறேன். ஐ ஹவ் பீன் ஃப்ரேம்ட் as bad. பட் ஐ எம் நாட் த ஒன்லி பர்சன். ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறான்னா அது வந்து என்ன சொல்கிறது, இஃப் இஸ் ரியலி ஒரு பண்ணுறான்னா திமிரால தான் பண்ணணும். எனக்கு அது கிடையவே கிடையாது. எனக்கு நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன். இஃப் தே ரப் மீ ஆன் த ராங் சைட் ஐ ஷோ மை ஃபேஸ் and that will be projected because I am a celebrity. இப்போ நான் ஒரு கான்ட்ரவர்சியில் கூட மாட்டினேன். ஓகே, நிறைய பேர் கதவை பூட்டிட்டு பண்ணுற விஷயத்த நான் கதவை திறந்து வச்சுட்டு பண்ணேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. பண்ணாதவங்க யாரும் கிடையாது. கதவை திறந்து வச்சுட்டு பண்ணால் அது என்னோட பேட் டைமில். அதை படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கேமராவோட ரூம்குள்ளேயே வந்துட்டாங்க. அதனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு சாப்பாடு. புரியுதுங்களா? ஆனால் அந்த டைமும் அப்பா வாஸ் வித் யூ. சப்போர்ட்டிவ் எதுவுமே சொல்லல. ஹி வாஸ் சப்போர்ட்டிவ். ரஜினி சாரே எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தன் வந்து ட்ரிங்கிங் ஒன்லி 3 ரீசன்ஸ். ஒன்று திமிரு, பணத்திமிரு. போடா, லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. செகண்ட், சந்தோஷம், எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம். பட் ஹீ வில் பி ஒர்க்கிங். அவன் அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவான். அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவான். நெக்ஸ்ட் டே வில் கோ ஃபார் ஒர்க். ஹில் பி ஹேவிங் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி, ஒகேஷ்னலாக. மூணாவது, சந்தர்ப்ப சூழ்நிலை, கோவம், துக்கம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், இதுதான் அவன் நிறுத்துறது கஷ்டம். திமிரால அடிக்கிறவனும் சாப்பிட்றவனும் சரி, ஃப்ரஸ்ட்ரேஷனில் பிடிக்கிறவனும் சரி, அவன் நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அவனா வெளியே வந்து நிறுத்தினாதான் நிற்பான். நான் அதை தாண்டி தான். ஆனால் எனக்கு திமிர் இருந்தது இல்லை. என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள், என்னோட துக்கங்கள், என்னோட பிரச்சனைகள் என்னங்கிறது என் குடும்பத்துக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். அதுங்களா? அதனால் வந்து நான் வந்து என் அப்பா அம்மாக்காகவும், என் தங்கச்சிக்காகவும், என் மகனுக்காகவும் நான் சில விஷயங்கள் விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு.